வணக்கம். இந்த பதிவில் நம்ம ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல் பார்க்க போறோம். வல்லின ரகரத்திற்கும் இடையின ரகரத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் தான் நம்ம பார்க்க போறோம். 13 இருந்து 23 வரைக்குமான விளக்கங்கள் பார்க்கலாம். பாருங்க, உறவு இடையின ரகரமான ரா வந்துச்சுன்னா உறவு என்றால் வலிமை என்று பொருள். இதேது வல்லின ரகரமான உறவு வந்தால் சுற்றம் என்று பொருள். அடுத்து உரு இடைநரகரமான ரூ வந்தால் உரு என்றால் வடிவம், உருவம்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள். அடுத்து உரு என்றால் மிகுதி என்று பொருள். அதாவது நம்ம குறிச்சொற்கள்ல படிச்சிருப்போம் இல்லையா, உரு என்றால் மிகுதி என்று பொருள். 15வது பாருங்க, இடையின ரகரமான ரை வந்தால் உரை என்றால் சொல் தோல் என்று பொருள். உரைத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பொருள். அடுத்து வல்லின ரகரமான ரை வந்தால் மூடி என்று பொருள். 16வது பாருங்க, உரல் இடையின ரகரமான ரா வந்தால் உரல் தானியம் குற்றும் கருவி. நம்ம வீட்டில எல்லாம் வச்சிருப்பாங்களே அரிசி குத்துறதுக்கு, அது உரல். இதேது வல்லின ரகரமான உரல் வந்தால் துன்பம் என்று பொருள். உறவு என்றால் வலிமை, உறவு என்றால் உறவினர், நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரிங்களா? அடுத்து 18வது பாருங்க, ஊர இடையின ரகரமான ரா வந்தால் ஊர என்றால் நகருதல், நகர என்று பொருள். ஊர்வன அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அது. அதேது வல்லின ரகரமான ரா ஊர வந்தால் சுரக்க, நீர் ஊறும், நீர் சுரக்கும் அப்படின்ற பொருள்ல வரும். 19வது பாருங்க, எரி இடையின ரகரமான ரீ வந்தா எரித்தல், தீ எரித்தல் என்பதை குறிக்கும். இதே வல்லின ரகரமான ரீ வந்தால் பந்தை எரித்தல் என்ற பொருள், வீசுதல் என்று பொருளை குறிக்கும். 20வது பாருங்க, ஏரி இடையின ரகரமான ரீ வந்தால் நீர்நிலையை குறிக்கும். இதே வல்லின ரகரமான நீர்நிலை வந்தால் மரம் ஏறுதல் என்பதை குறிக்கும். 21வது பாருங்க, ஒரு என்றால் இடையின ரகரமான ரூ வந்தால் ஒன்று என்று பொருள். வல்லின ரகரமான ரூ ஒரு என்றால் பொருத்தல் என்று பொருள். அடுத்து 22வது பாருங்க, கரி இடையின ரகரமான ரீ வந்தால் அடுப்பு கரி என்று பொருள். இன்னொன்று யானை என்று பொருள். இதே வல்லின ரகரமான ரீ வந்தால் கரி என்றால் மாமிசம், நம்ம கறி கடைஞ்சிடும் இல்லையா, மாமிசம் என்று பொருள். இன்னொரு பொருள் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, கரி என்றால் காய்கறி என்றும் பொருள்படும். 23வது பாருங்க, கரை இடையின ரை வந்தால் என்னது, ஆறுகளின் இரு பக்கமும் இருக்கக்கூடிய கரையை குறிக்கக்கூடியது. ஆறுகளின் இரு ஓரங்களிலும் இருக்கக்கூடிய கரையை குறிக்கக்கூடியது. வல்லின ரகரமான ரை வந்தால் அது அழுக்கு, சட்டையில கரை ஒட்டிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை குறிக்கக்கூடியது. நன்றி.